ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் நிதீஷ். ஸோ இன்னைக்கு என் கூட இருக்கிறது முகமது ஜாவித் அண்ணன். ஸோ இன்னைக்கு அவர் எதுக்கு கூட்டத்தை உட்கார வச்சிருக்கேன் அப்படின்னா, இப்போ தான் ஒரு டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு. இந்த சீரிஸ் நல்லபடியாக முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் இருந்தாலும் பெருசாக அடி வாங்காமல் தப்பிச்சு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த சீரிஸில் வந்து முக்கியமாக இந்தியா சார்பாக சுப்மன் கில் அப்படிங்கிற ஒரு கேப்டனை அப்பாயின்ட் பண்ணி கொண்டு போனாங்கண்ணே. அந்த சுப்மன் கில்ங்கிற பிளேயர் வந்து ஒரு பிளேயராகவும் சரி ஒரு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. கேப்டனா அப்படி இப்படி இருந்தாலுமே அது ஃபர்ஸ்ட் சீரிஸ் தான். பட் ஒரு பிளேயரா பயங்கரமான ரன் ஸ்கோர் பண்ணாரு. இன்ஃபாக்ட் சுனில் கவாஸ்கரோட ரெக்கார்ட்லாம் வேற உடைச்சிருந்தாரு அப்படின்லாம் சொல்லப்படுது. அதெல்லாம் ஓகே தான். பட் சுப்மன் கில்ல வந்து இப்பவே தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு சிலர்லாம் அடுத்த கிங் இவர் தான், அடுத்த விராட் கோலி இவர் தான், அடுத்த சச்சின் இவர் தான் அப்படின்னு. அத பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லுங்க. இல்லை, முதல்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசிடலாம். 700 ரன் மேலே அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பயங்கரமான ரன் ஸ்கோரிங் இந்த சீரீஸில். இன்னொன்று தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னு சொல்கிறீங்க. இந்தியா கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். ஏன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. வேர்ல்டு ஃபுல்லாக மேட்சை பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு சின்ன விஷயம் கான்ட்ரிபியூட் பண்ணி அது இந்தியா ஜெயிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே அதை பற்றி பயங்கரமாக நம்ம எல்லாருமே பேசக்கூடிய விஷயம். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ கொஞ்ச நாளாக வந்து நம்ம பார்க்குறோம், ஒரு ஒரு பிளேயருக்கும் பிஆர்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ நிறையா அவங்க அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறனால எப்படி ஃபாலோவர்ஸை கொண்டு வரணுங்கிறத அவங்க பார்ப்பாங்க. இன்னொன்று சுனில் கவாஸ்கர் சாரை பற்றி நீங்கள் சொன்னீங்க. அந்த காலத்தில் பிளேயர்ஸை பற்றி நம்ம கம்பேர் பண்ண வேணாம். ஏன்னா இப்போ இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த சீரியஸ் நம்ம ஆடினது பேஸ்பால் கிரிக்கெட் வந்தனால மெக்குள்ளமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ளாட் விக்கெட்ஸ் தான் ரெடி பண்ணுறாங்க. ஃபஸ்ட் பால்லேருந்து பவுண்டரிக்கு போகணும், எந்த பால் அட்டாக் பண்ணுமோ அந்த பால் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் ஆடுறாங்க. கிட்டத்தட்ட டெஸ்ட் கிரிக்கெட்டும் இன்றைக்கி T20 மாதிரி தான் இருக்குது. ஸோ அன்றைக்கி காலத்தில் பார்த்தீங்கன்னா விக்கெட் வந்து பவுலர்ஸ்க்கு சாதகமாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து அது செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் பேட்ஸ்மேன்ஸ்க்கு சாதகமாக மாறும். ரொம்ப கஷ்டம். அதுவும் சுனில் கவாஸ்கர் மாதிரி லெஜண்டோட நம்ம கம்பேர் பண்ண வேணாம். ஏன்னா அவங்கள விட்டுலாம் ஹெல்மெட் இல்லாமல் ஆடின காலம் அது. எப்போது இன்ஜுரி ஆகும் தெரியாது. இன்றைக்கி ஹெல்மெட் இருக்குது. அவ்வளோ ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான, அதாவது கிரிக்கெட் ஆட தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருந்து கூட நிறைய இன்ஜுரிஸ் நம்ம பார்க்குறோம். லைவ் மேட்ச்சில் இன்ஸ்விங் ஆகி பால் அடிக்கிறத, உடனே ஃபிசியோ வரதெல்லாம் நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஹெல்மெட்டே கிடையாது. அந்த பவுலர்ஸை ஃபேஸ் பண்ணும். அதே மாதிரி தான் விக்கெட்டும் பிஹேவ் பண்ணும். விக்கெட்டில் எக்ஸ்ட்ரா பவுன்ஸும் இருந்தால் கண்டிப்பாக ஆடணும். அப்போ இருந்த பவுலர்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதில் ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணார்னா அந்த ஜென்ரேஷனில் அவர் ரொம்ப பெஸ்ட்டு. இந்த ஜென்ரேஷனில் இப்போது இந்த ஜென்ரேஷன் இந்த விக்கெட்ஸ்க்கு சுமன் கில்லோட பெர்ஃபார்மன்ஸ் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ நம்ம இந்த கம்பேர் பண்ணுறதை நிறுத்திடலாம். பேட்டிங்ல சுப்மன் கில் மட்டும் இல்லாம கேஎல் ராகுலோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராவே இருந்துச்சு. ஒரு சீனியரா வந்து டீமை பேட்டிங்ல செமையா கொண்டு போயிட்டு இருந்தார். அவர் பண்ணுவாருங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம். அதனால அவரை பத்தி நம்ம பெருசா பேசுறது இல்ல. ஏன்னா கேஎல் ராகுல் வந்து எப்பவுமே ஒரு காப்பானா இருந்திருக்காரு இந்தியன் டீமுக்கு. பட் இதெல்லாம் விட பவுலிங் சைடு வந்தோம் அப்படின்னா பும்ரா அண்ட் சிராஜை நம்பி தான் டீம் இருந்துச்சு. பட் பும்ரா வந்து நான் 3 மேட்ச் தான் ஆடுவேன் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிட்டாரு. பிகாஸ் ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ பும்ரா வந்து பெருசா இம்ப்ரெஸ் பண்ணல உண்மையை சொல்லணும் அப்படின்னா. பட் சிராஜ் ஒரு பக்கம் வந்து நல்லாவே தன்னால முடிஞ்ச அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாரு. பாரத் கவாஸ்கர் டிராஃபிலையுமே 157 ஓவர் கிட்ட போட்டிருந்தான்னு நினைக்கிறேன். இதுலயுமே ஆல்மோஸ்ட் அதை விட அதிகமாவே ஓவர்ஸ் போட்டாரு. பட் இவருக்கு இல்லாத அந்த ஒர்க் லோட் அப்படிங்கிறது பும்ராக்கு எப்படி அந்த ஒர்க் லோட் அப்படிங்கிறது வருதுன்னா, அண்ட் சிராஜோட இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன் டெஸ்ட் வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. அது எப்படின்னு நினைக்கிறீங்க? முதல்ல வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டீங்க கில் பற்றி. இப்போ இவ்வளோ பேசுகிறோன்னு சொல்லிட்டு அவரும் சரி, இப்போ ராகுலை பற்றியும் கேட்டீங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இவங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாத போது இவங்கள பற்றி தப்பாக அவ்வளோ பேசணும், அவ்வளோ மீம் போட்டாங்க, அவ்வளோ விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. ஏன் சிராஜை கூட வந்து பேசாமல் அவங்க அப்பா ஆட்டோ ஓட்டின மாதிரி இவர் ஒரு ஆட்டோ வாங்கியே ஓட்டிகிட்டு இருக்கலாம். எதுக்கு இவர் வந்து கிரிக்கெட்லாம் ஆடுறாருன்னு தெரியலங்கிற மாதிரி அவர் ஆர்சிபிக்கு ஆடும்போதும் சரி, இந்தியாவுக்கு ஆடும்போது ரன்ஸ் அவ்வளோ கொடுக்கும்போது கண்டிப்பாக பேசினாங்க. அது எல்லாமே வந்து நார்மலாக வந்து இப்போ நம்மளை ஒருத்தங்க திட்டுறாங்கங்கிறப்பவே நமக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணணும். இந்தியாவுக்காக ஒருத்தன் ஆடுறானா, அவன் எவ்வளோ விஷயங்களை கடந்து எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணி அங்கே போயிருப்பான். அவங்களாம் வந்து ஒரு வெறியாக இருப்பாங்க. கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இவ்வளோ ஓவர்ஸ் இவர் பவுல் பண்ணியிருக்காருன்னு. அதை பற்றி ரீசெண்டாக அவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னார்னா, எனக்கு ஒரே ஒரு மோட்டிவேஷன், நான் இந்தியாவுக்காக ஆடுறேன், நான் எவ்வளோ ஓவர் வேணால் போடுவேன், என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுப்பேன்னு தான் சிராஜ் சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே இப்போது டெஸ்ட் சீரியஸில் சிராஜோட பவுலிங் வந்து நிறையா தெரிஞ்சதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பும்ரா ஆடலை. இன்னொன்று, பும்ராவோட பவுலிங் ஆக்ஷன் வேறு, அந்த ஆக்ஷன் வந்து வேறு. ஸோ அவருக்கான ஒர்க் லோடு அவருக்கு இவ்வளோ தான் பண்ணணும்னு இருக்குது. இவ்வளோ வருஷமாக கிரிக்கெட் ஆடுறாரு. ஒரு சில மேட்சஸில் நம்மளே பார்த்துருக்கோம், பும்ரா வந்து என்னால் முடியல போதும் அப்படிங்கிறத மைக்கில் கேட்டிருக்கு. ஓவர் இன்னொன்று போட முடியுமான்னு ரோஹித் கேட்கும்போதே அந்தளவுக்கு நம்ம அவ்வளோ ஒர்க் லோடு அவரோட ஆக்ஷனுக்கு கொடுத்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் டேல் ஸ்டெயின் பற்றிலாம் பேசுகிறோம் நம்ம. இது இந்த கடைசி 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா டெல் ஸ்டெயின் மாதிரி யாரும் இல்லைன்னு. கண்டிப்பாக பும்ரா ரிட்டையர் ஆகும்போது நம்ம அவரை பற்றி பேசுவோம். பட் இந்தியாவுக்கு வேறு என்ன பண்ணணும்னா, இப்போ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய பேரை இப்போது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ஸோ எல்லாரையும் பேக் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நம்ம ரெடி பண்ணணும். பும்ரா இல்லைனா இந்தியா இல்லைங்கிற மாதிரி இப்போது பும்ரா பவுலிங் போகிறாருனாவே ஆப்போனண்ட் வந்து பயப்படுவோம். இவர் பயங்கரமாக யோசிப்பார், இவரோட பால் ஃபேஸ் பண்ணும், இவர் ரிஸ்க் எடுக்க வேணான்னு.
அந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பவுலர்ஸும் கொண்டு வரணும். ஓகேண்ணா. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜெய்ஷ்வால் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து பயங்கரமான டெஸ்ட் ரெக்கார்ட் வச்சிருந்தாரு. பட் இந்த சீரிஸ் கொஞ்சம் அவருக்கு ஆவரேஜா தான் இருந்துச்சு. பேட்டிங் அப்படி இருக்குன்னா, இன்னொரு பக்கம் ஃபீல்டிங்ல பெருசா சொதப்பியிருந்தாரு. அந்த சொதப்பலுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லை, மைண்ட் செட் தாங்க. கண்டிப்பாக மைண்ட் செட் தான். நீங்கள் என்ன தான் ஃபீல்டிங்கில் வந்து நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக நம்ம நார்மல் மேட்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா கேட்சஸ் விடுறவங்க என்ன அடுத்த மேட்ச்சுக்கு முன்னாடி நிறைய கேட்ச்லாம் எடுத்து ப்ரிப்பேர்டாக தான் வருவாங்க. பட் மைண்ட் செட் ஐயோ இந்த மேட்ச் நம்ம விட்டுருவோமோ, தப்பு நடந்துருமோ ஒரு மைண்ட் செட் தான். ரெண்டாவது வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு கேட்ச் விடுறதுனால நம்ம மேட்ச் தோத்தோம் இல்லைன்னு சொல்ல. பட் எல்லாரோட கிரிக்கெட்டர் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டிங் லைஃப்பில் கண்டிப்பாக இது நடக்கும். நீங்கள் நிறைய ஸ்டம்பிங்ஸ்லாம் தோனி பண்ணி பார்த்துருக்கீங்க. ஸ்டம்பிங்னா எம்எஸ் தோனி தான் நம்ம எல்லோரும் சொல்லுவோம். நானும் அவரோட ஸ்டம்பிங்க்கு ஃபேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டம்பிங்ஸ் அவர் மிஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 150 ஸ்டம்பிங் அடிச்சிருக்காரு, இல்லை 400 ஸ்டம்பிங் அடிச்சிருக்காருன்னா ஒரு 100 ஸ்டம்பிங் 50 ஸ்டம்பிங் 70 ஈஸி ஸ்டம்பிங்ஸ் மிஸ் பண்ணியிருக்காரு. அவரோட இதில் தான் அவர் ட்ரை பண்ணார். பட் அன்னைக்கு அவரோட பேட் டே அவ்வளோதான். ஸோ நம்ம இன்றைக்கும் ஜெய்ஸ்வாலை தான் சொல்கிறோம். ஜெய்ஸ்வாலா லாரா ரீசெண்டாக என்ன சொன்னார்னா என்னோட ரெக்கார்ட் 400 ரன்னை உடைக்க முடியும்னு நான் நினைக்கிறது மேபி இந்த ஜென்ரேஷனில் ஜெய்ஸ்வால்னால முடியும். அந்த டேலண்ட் அவர்கிட்ட இருக்குன்னு ரீசெண்டாக சொல்லியிருந்தேன். அதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுண்ணே. வியான் முல்டர்னு சொல்லிட்டு. லெஜெண்டோட ரெக்கார்ட உடைக்க வேணாம்னு சொல்லிட்டு பாதியிலே இல்லை, அவரோட மைண்ட் செட் நமக்கு தெரியல. அவரோட பெர்ஸ்பெக்டிவ் ஏன் அதை பண்ணாருன்னு தெரியல. பட் ஓகே, அவரை பொறுத்த வரைக்கும் இல்லை நான் வேணாம் அவரோட ரெக்கார்டாக இருக்கட்டும்ங்கிறது மேபி அவர் அந்த அளவுக்கு வந்து ஐடியலாக வச்சிருக்கலாம் லாராவை. இப்போ நம்ம ஜெய்ஸ்வால் வந்து இவ்வளோ கேட்ச் ட்ராப் பண்ணுறோன்னு சொல்கிறோம். கெவின் பீட்டர்சன் வந்து எந்த கண்ட்ரியில் பிறந்தவரும் உங்களுக்கு தெரியும்ல. கெவின் பீட்டர்சன் வந்து ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன், ஆடினது இங்கிலாந்து. சவுத் ஆஃப்ரிக்காவில் ஏன் ஆடலைங்கிறப்போ நிறையா கெவின் பீட்டர்சன் வந்து சொல்லுவார், நான் வந்து அங்கே வந்து ரொம்ப இந்த பாலிடிக்ஸ்லாம் இருக்குது, ரேசிசம்லாம் இருக்குது, என்ன ஆட வைக்கலங்கிற மாதிரி சொல்லுவார். பட் ஒரு அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஏன் அவர் ஆடலைங்கிறப்போ அவர் வந்து ஒரு நல்ல ஃபீல்டர் கிடையாது. அப்போ வந்து நீங்கள் ஃபீல்டிங் சைடுன்னு பார்த்தாவே ஆஸ்திரேலியாவா சவுத் ஆஃப்ரிக்காவான்னு இருக்கும். இந்த பக்கம் ஜான்டி ரோட்ஸ், இந்த பக்கம் வந்து கிப்ஸ் இருப்பாங்க, மார்க் போச்சர் இருப்பாங்க, கிரேம் ஸ்மித் இருப்பார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல வேணாம் ஆண்ட்ரூ சைமன்ஸ், ரிக்கி பாண்டிங், ஆடம் கில்கிறிஸ்ட் இந்த மாதிரி இருப்பாங்க. ஃபீல்டிங் சைட்னா நீயா நானாங்கிற போட்டி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கும். பட் அந்த டீமுக்கு கெவின் பீட்டர்சன் என்ன தான் பேட்டிங் ஆடினாலும் இவரை கொண்டு வரணுமா ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. அப்போ இங்கிலாந்து தடுமாறுறது பார்த்துட்டு இருந்து இங்கிலாந்துக்கு போனால் கரெக்டாக இருக்கும்னு அவர் அங்கே வந்து கொஞ்சம் கிரிக்கெட் ஆடினார், பெர்ஃபார்ம் பண்ணார், வந்தார். செம பேட்ஸ்மேன். பட் அவர் அந்த ஸ்டார்ட் பண்ணுற கரியரில் பார்த்தீங்கன்னா நிறைய கேச்சஸ் ட்ராப் பண்ணியிருக்காரு கெவின் பீட்டர்சன். ஸோ அந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட நல்ல டேலண்ட் லாராவே புகழ்ந்திருக்கார் ஜெய்ஸ்வாலை. கண்டிப்பாக அவர் அந்த கேச்சஸ் பிடிக்க ஆரம்பிப்பார். இந்த மைண்ட் செட் நமக்கும் மாறும். ஓகேண்ணா. நீங்க வந்து தோனியோட விக்கெட் கீப்பிங் பத்தி பேசியிருந்தீங்க. இன்னொரு விக்கெட் கீப்பர் பத்தி பேச வேண்டியது இருக்கு. ரிஷப் பண்ட். ரிஷப் பண்ட் ஆஸ் எ பேட்ஸ்மேனா கலக்கிட்டாரு இந்த சீரிஸ். பட் ஆஸ் எ விக்கெட் கீப்பரா வந்து நிறைய சொதப்பல்கள் பண்ணியிருந்தாரு. எல்லாமே கமெண்ட்ரியில உட்பட வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரிஷப் பண்ட்டை விட ஜூரியல் இஸ் பெஸ்ட். எல்லாருமே கமெண்ட்ரி உட்பட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா. விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறது வந்து விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட்டை விட ஜூரியல் வந்து பெட்டரா பண்றாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இந்த காம்படிஷனை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரிஷப் பண்ட்டுக்கு இதுக்கப்புறம் லாங் ரன் இருக்குமா? இல்ல ஜூரியல் வந்து அந்த இடத்த பிடிக்க ட்ரை பண்ணுவாரா? இல்லை, முதல்ல ஒன்று சொல்லணும். ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு ஒர்க் லோடுன்னு ஒன்று இருக்குல்ல, அது எல்லாருக்கும் கொஞ்சம் காமனாக இருக்கணும், ஈஸியாக இருக்கணும். இப்போ வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிளேயர் வந்து இந்த மொயின் அலி எக்ஸாம்பிள் நான் பார்த்தேன் ஒரு தடவை. அவர் சீரியஸ் நல்ல சீரியஸ் நடந்துகிட்ருக்கு, முக்கியமான சீரியஸ். இல்லை எனக்கு வந்து இந்த மேட்ச் ஆட முடியல, கொஞ்சம் வந்து மென்டலி ஐ ஃபீல் சம் இஷ்யூஸ், கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், ஃபேமிலியோட இருக்கணும்னு சொல்லி சீரியஸ் நடுவில் கேட்டோன்னா ஓகேப்பா நீ கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி வெளிநாட்டில் எந்த பிளேயர் கேட்டாலுமே உடனே அனுமதி கிடச்சிரும், அவங்களும் போவாங்க. அந்த சீரியஸ் முடிஞ்சோன்னா ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அந்த கண்ட்ரி உடனே வந்து திரும்ப ஓகே இந்த சீரியஸ் நான் ரெடி ஆகிட்டேன்னு சொன்னோன்னா திரும்ப எடுத்துப்பாங்க. இந்தியாவில் இந்த மாதிரி யாராவது பண்ணி பார்த்துருக்கீங்களா? இஷான் கிஷன். இஷான் கிஷன் அதுக்கப்புறம் பேன் பண்ணிட்டாங்க. அதுதான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் ஒன்றே ஒன்று சொன்னேன். தோனியே வந்து ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், நம்ம இந்தியாவில் அப்படி கேட்க முடியாது, நம்ம அந்த மாதிரி சொன்னோன்னா உடனே மீடியாலலாம் வந்து இவருக்கு ஏதோ இஷ்யூ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். யுவராஜ் சிங் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், நான் கங்குலி வந்து பிசிசிஐ தலைவராக ஆகும்போது நான் ஒன்றே ஒன்று ஆசைப்பட்றேன், என்னென்னா பிளேயர்ஸ் வந்து அவ்வளோ மேட்சஸ் ஆடுறோம் இந்தியாவுக்கு, ஒரு சில டைமில் ஃபேமிலியோடு இருக்கணும், கொஞ்சம் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்புவாங்க. அது ஓப்பனாக பிசிசிஐ கிட்ட சொல்ல முடியாது. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து கங்குலி வந்து சரி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். பட் கங்குலி அதை பண்ணவே இல்லை. மேபி இந்த பிளேயர்லாம் ஆடினா தான் இத்தனை பேர் பார்ப்போம், ஸோ இவன்லாம் கண்டிப்பாக ஆடணும், ஆடினா தான் நமக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் இவ்வளோ காசு கிடைக்கும், ஆடினா தான் இவ்வளோ பே பண்ணுவாங்க, கமர்ஷியலாக நம்ம சம்பாதிக்க முடியுங்கிறதும் ரீசனாக இருக்கும். பிசிசிஐ ஃபஸ்ட்டு அந்த டிசிஷன் எப்போ மாற்றுறாங்களோ அப்போ நிறைய பிளேயர்ஸ் அதோட ஒர்க் லோடு குறையும். ஸோ ஈஸியாக வந்து டீம் வந்து இன்றைக்கே நம்ம சக்ஸஸ் லெவலில் தான் இருக்கும், பட் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். நீங்கள் ரிஷப் பந்துக்கு அந்த தேவையான ரெஸ்ட்டு ரிஷப் பந்துக்கும் சரி பும்ராவுக்கும் சரி இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம பாருங்கள் ரெஸ்ட்டை பற்றி கண்டிப்பாக சிராஜுக்கும் நம்ம பேசுவோம். என்னங்க இவ்வளோ இன்ஜுரி ஆகுது, சிராஜ் ஆடிட்டே இருக்காருன்னு. ஏன்னா ஒரு காலத்தில் இதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக ஆடிட்டு இருந்த பிளேயர் தான் முகமது ஷமி. இன்றைக்கி அவர் எங்கே இருக்கார், டொமஸ்டிக்கில் பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அவ்வளோ இன்ஜுரிஸ்னால.
ஸோ இதான் வந்து நம்ம பிசிசிஐ கண்டிப்பாக இது பார்க்கணும். ஓகே. நான் நீங்க பிசினஸ் பத்தி பேசுனதால கேட்கிறேன். அது விராட் கோலி அப்படிங்கிற ஒரு பிளேயர் இருந்தாருன்னா, ஸோ அவரோட அக்ரஷனா இருந்தாலும் சரி, அவரோட பேட்டிங்கா இருந்தாலும் சரி, அவர் ஆடுனாலே பார்க்க வருவாங்க அப்படிங்கிற மாரி நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு இப்ப ரீசென்ட்டா ஒரு டொமஸ்டிக் ஆடுனாரு டெல்லில. ஸோ அங்க பார்க்கறதுக்கு அவ்ளோ கிரவுட் அப்படிங்கிறது வந்திருந்துச்சு. பட் அவர் டெஸ்ட்லேருந்து வெளிய போனதுக்கு அப்புறமா, இங்க பெருசா வியூவர்ஷிப் இருக்காது அப்படிங்கிற மாரி பயந்தாங்க. பட் இருந்தாலும் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அதே அளவுக்கு இந்தியன் டீம் வந்து ஸ்லெட்ஜிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இங்கிலாந்து பிளேயர்ஸ். இது இல்லாம ஒரு சில டிராமாஸ்லாம் நடந்துட்டு இருந்துச்சு உள்ள. முக்கியமா பெண்டகெட்டா இருக்கட்டும், ஜாக்ராலியா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு மாரி வம்பு எடுத்துட்டு இருந்தாங்க இந்தியன் பிளேயர்ஸ் கிட்ட. இந்தியன் பிளேயர்ஸ் அதுக்கு ஏத்த மாரி பதிலடியுமே குடுத்துட்டு இருந்தாங்க. இப்படி வந்து இது ஒரு ஒரு மாரி கமர்ஷியலா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இத எப்படி பார்க்குறீங்க நீங்க? உண்மையா கமர்ஷியலா தாங்க கொண்டு போறாங்க. இப்போ நான் இத விட்டு கொஞ்சம் வெளிய போறேன். இப்போ கவன்னு ஒரு மூவி வந்துச்சு. அந்த மூவில விஜய் சேதுபதி ஹீரோவா இருந்தாரு. அந்த படம் அதில பார்த்தீங்கன்னா, ஜட்ஜஸ் வந்து திடீர்னு வந்து இத வந்து டெசிஷன்லாம் மேக் பண்ணுவாங்க. நல்லா ஆடுன டீமுக்கு வந்து பிரைஸ தராம, நல்லா பெர்ஃபார்ம் பண்ண டீமுக்கு பிரைஸ தராம, ஏதோ ஒரு டீமுக்கு தருவாங்க. அது அவங்க டெசிஷன் தான். பேக் ஸ்டேஜ்ல என்ன நடக்குதுன்னு அந்த படத்தில காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாரிலாம் டிவி ஷோஸ்ல பண்றாங்களான்னு நமக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதே தான் கிரிக்கெட்லயும். கண்டிப்பா பேசுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் வருஷம் முன்னாடி சஞ்சய் மஞ்சரேக்கர் எப்போ பார்த்தாலுமே ரவீந்திர ஜடேஜாவ திட்டிட்டே இருப்பாரு. கரெக்ட்டுங்களா? அவர் என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலும் திட்டுவாரு. உடனே இவரு வாள் எடுத்து சுத்துறத ஒரு மீடியாவ எடுத்துட்டு வந்து பார்த்தீங்களா? ஜடேஜா பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சாரு. சஞ்சய் மஞ்சரேக்கர அந்த சேனல்ல இருக்கிறவங்களே சொல்லுவாங்க. நீங்க வந்து இப்போ கொஞ்சம் டிஆர்பி வேணும். கொஞ்சம் வந்து இந்த சீரியஸ் ஸ்பார்க் ஆவறதுக்கு ஏதாவது ஒரு பிளேயரா பேசுங்க அப்படின்னு. ஸோ அது அதனால தான் சஞ்சய் மஞ்சரேக்கர் அதுக்காக பேசுறாரு. அது நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம மேட்ச் பார்க்குறோம். ஸோ நம்ம அத பத்தி அதுக்கு தாண்டி யோசிக்க மாட்டோம். அதே மாரி தான் இதுவும். கண்டிப்பா இது வந்து கண்டிப்பா வந்து என்ன சொல்றது? இந்த பிளேயர் ஸ்லெட்ஜிங் இது எல்லாமே நடக்கிறது கமர்ஷியலா தான். இது 2 போர்டுக்கும் தெரியும். இது நடந்தா தான் வியூவர்ஷிப் கிடைக்கும். விராட் கோலி இல்ல, ரோஹித் சர்மா இல்ல, ஒரு டெஸ்ட் சீரியஸ்க்கு போறோம். நம்ம மைண்ட் செட்லாம் எப்படி இருந்தது? இங்கிலாந்துல ஆட போறாங்க. இவங்க 2 பேரும் இல்ல. எப்படி ஜெயிக்க போறாங்களோ? ரஹானே வேற என்ன நிலைமையில இருக்காருன்னே தெரியல. புஜாரா கமெண்டேட்டர் ஆயிட்டாரு. இந்த டீம் போய் தள்ளாட போகுதுன்னு பேசிட்டு இருந்த நம்ம, இந்த டீம பாராட்டுறோம். இந்த டீம பத்தி பெருமையா பேசுறோம். ஆப்வியஸா நல்லா ஆடுனாங்க. முக்கியமா நம்ம யோசிக்கணும், இந்த சீரிஸ்ல நமக்கு கிடைச்சதெல்லாம் ஃப்ளாட் விக்கெட்ஸ் தான். அது இங்கிலாந்துக்கும் சரி, அவங்களுக்கும் நிறைய நியூ பிளேயர்ஸ் இருக்காங்க. நமக்கும் இருக்காங்க. ஸோ ஃப்ளாட் விக்கெட்ஸ்ல நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம். இதுக்கு முன்னாடி தோனி, விராட் கோலிலாம் ஆடும்போது இதே ஃப்ளாட் விக்கெட்ஸ் அங்க கிடையாது. மெயினா இந்த சீரியஸ் வந்து நமக்கு நல்லா இது பிடிச்சதுக்கு காரணமே கமர்ஷியல் தான். இது எல்லாமே வந்து இதுக்கு பின்னாடி கண்டிப்பா வந்து இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு டீம் இருக்கு. அதனால தான் பிளேயர்ஸும் அப்படி இருக்காங்க. மேட்ச் ஃபிக்ஸிங்கா இல்லாம, மேட்ச் ஸ்கிரிப்டடா வந்து கொண்டு ஆமா. கண்டிப்பா இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்குங்க. இது மீடியால கண்டிப்பா நடக்கிறது தான். இன்னொன்னு கொஞ்சம் வருஷம் முன்னாடி நம்ம போம்போது, விராட் கோலி பேட்டிங் பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ அந்த பெர்சன் நேம் மறந்துட்டேன். இங்கிலாந்து இத பண்ணாங்க. திடீர்னு ஒருத்தர் ஹைட்டா இருப்பாரு. ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தர் பேட்ஸ்மேன் மாரியே நடந்து வருவாங்க. இது நடந்தது நீங்க நினைக்கிறீங்களா? இப்போ ஒருத்தன் நார்மலா எந்திரிச்சு குதிச்சு ஆடியன்ஸ்ல இருந்து போனாலே அவனுக்கு அவ்வளோ தண்டனை. அவனுக்கு வந்து இவ்வளோ ஃபைன் போடுறாங்க. ஒருத்தன் ஹைட்டா அவன் பாட்டுக்கு உள்ள போய்க்கிட்டு இருப்பான். உடனே வந்து பாருங்க இவர் வந்துட்டாரு அப்படின்னு ஒரு என்ன சொல்றது? இவன நம்ம திட்டி நம்ம 4, 5 பேர் கமெண்ட் பண்ணுவோம். அத பத்தி பேசுவோம். அதுதான் உங்களுக்கு தேவை. கமர்ஷியலா நல்லா குரோ ஆக முடியும். அதே தான் இப்பவும் பண்றாங்க. ஏன் ஸ்டோக்ஸுக்கு தெரியாதா? இந்தியால இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. நான் வந்து இந்த மாரி பேசினேன்னா வந்து அது எனக்கு அசிங்கம். நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன்னு தெரியாது. எல்லாமே தெரியும். பட் இந்த சீரியஸ் வந்து கமர்ஷியலா 2 போர்டுக்கும் நல்ல காச குடுக்கணும். கிரிக்கெட்டும் நல்லா கமர்ஷியலா காசு சம்பாதிக்கணும். அதுக்காக தான் இது 2 டீம்லயும் இது பண்றாங்க. கடைசியில காசு தான் ஜெயிக்குது. இல்ல அதுதான் முக்கியம். அதனால தான் இன்னைக்கு அதுதான் வேணுங்கிற மாரி மாறிடுச்சுல்ல. அதுவும் கரெக்ட் தானே. அதான் இப்ப முக்கியமா இருக்கு. அதான் எல்லாத்தையும் விட மேல இருக்கு. ஸோ கிரிக்கெட் இப்ப பிசினஸா மாறிடுச்சு. இப்ப ஆல்மோஸ்ட் அது கமர்ஷியலாவும் கொண்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு நிமிஷம். காசு நெறையா இருக்கிறனால தான் இன்னைக்கு இந்தியா போர்டு பேசுனா மத்த கண்ட்ரீஸ் கேட்கறாங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 15 வருஷம் முன்னாடி ஐபிஎல் இல்லாதப்போ யோசிச்சு பாருங்க. ஆஸ்திரேலியாவும், இங்கிலாண்டும் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐபிஎல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம நல்லா சம்பாதிச்சதுக்கப்புறம் தான் இப்போ மத்த போர்டு அமைதியா கேட்கறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம ஐபிஎல் ஆடுறோம். நம்ம எல்லா நம்ம பிளேயர்ஸ் போய் எந்த கண்ட்ரிலயும் போயிட்டு வந்து விளையாடுறது கிடையாது. பட் அவங்க பிளேயர்ஸ்லாம் வந்து அது வந்து ஆடுறாங்கன்னா, அந்த போர்டு அனுமதிக்குது. அவங்க சொல்லாமே, நீங்க அனுப்ப மாட்டேன்றீங்க ஏன் அப்படி சொல்லாம இருக்காங்க? போர்டுக்கு காசு போகுது. அதான். எல்லாருக்குமே கமர்ஷியல் தான். அந்த கமர்ஷியல் இருக்கிறனால தான் வந்து இந்தியாவுக்கு எல்லாம் பயந்துருக்காங்க. ஏன்னா சம்பாதிக்கிறோம் இந்த மாரி. ஓகேண்ணே. இந்த வீடியோவ வந்து பயங்கரமா கொண்டு போயிட்டீங்க. கடைசியா ஒரே ஒரு கேள்வி தான். இந்த ஒரு சீரிஸ பொறுத்தவரைக்கும் 3 பிளேயர்ஸ் பெருசா பேசப்பட்டாங்க. 2 டெபியூட்டன்ட்ஸ் இருக்காங்க. ஒண்ணு சாய் சுதர்ஷன், இன்னொன்னு அன்சுல் கம்போஜ். 2 பேருக்கும் இதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்குமா? ஏன்னா பெருசா அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க இம்ப்ரெஸ் பண்ணிறல. இன்னொன்னு வந்து கம்பேக் குடுத்த நம்மளோட கருண் நாயர். ஸோ இவங்களோட சான்ஸ் இன் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது? நம்ம கம்பேக் குடுக்கணும், போய் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம்னா பெர்ஃபார்ம் பண்றது கஷ்டங்க. அவரு ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. அவரு பாவம் அவ்வளோ டொமஸ்டிக்ல ரன் அடிச்சுட்டு தான் போனாரு. ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. பரவால்ல கடைசி டெஸ்ட்ல ஒரு முக்கியமான ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 50 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 50. ஏன்னா இங்கிலாந்து வந்து லீட்ல இருக்காங்க 2-1ங்கிறப்போ இவரோட 50னால தான் அங்க டார்கெட்ல ஒரு 200 பிளஸ் ஸ்கோரே வந்துச்சு. நல்ல இன்னிங்ஸ் தான் ஆடுனாரு. பட் கண்டிப்பா இன்னொரு சீரியஸ் அவருக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன்.
அதே மாதிரி கம்போஜும் பொறுத்த வரைக்கும் அவர் கொடுத்த சான்ஸ் நல்லா தான் யூட்டிலைஸ் பண்ணார். இந்த டூர் அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டூர். ஹரியானாக்காரர்னு நினைக்கிறேன், டொமஸ்டிக் நல்ல ஹைட்டான போலர், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாரு. கண்டிப்பாக அவருக்கும் வந்து இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டூர். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்ல முடியாது. அவரோட பெஸ்ட்டை தான் அவர் கொடுத்தாரு. சாய் சுதர்ஷன் இப்போ தான் அவருக்கு ஒன் டவுன் அந்த ஸ்பாட்டில் யார் யார் ஆடிருக்கான்னு நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஸ்பாட். டாப் ஆர்டர் விக்கெட் விட்டுட்டாங்கன்னா போயிட்டு ஃபேஸ் பண்ணணும். டாப் ஆர்டர் நல்லா ஆடி கொடுத்துட்டாங்கன்னா ஸ்டேபிளாக மேட்ச் எடுத்துகிட்டு போகணும். கண்டிப்பாக இது அவருக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்க. ஏன்னா ஓகே இந்த ஸ்பாட் எனக்கு கிடச்சிருச்சு, நான் பெர்ஃபார்ம் பண்ணணும், கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிளேயர் போய் ஒன் டவுன் ஆடுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தமிழ்ல வேற பேசிக்கிட்டாங்க. வாசினர் சுந்தர், கருண் நாயர் அண்ட் சாய் சுதர்ஷன் எல்லாருமே. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. இல்லை உண்மையாக நல்லா இருந்துச்சு. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச மொழி அதனால் நல்லா இருந்துச்சு. ஓகேண்ணா. ஸோ இது வந்து அண்ணனோட ஒப்பீனியன் மட்டும் தான். அண்ட் கன்க்ளூஷன், இதுக்கப்புறம் இந்தியா டீம் வந்து எப்படி இருக்க போகுது, ஸோ ஃபியூச்சரில் எப்படி இருக்க போகுது, டெஸ்ட்டை டாமினேட் பண்ணுவாங்களா இல்லை இதே மாதிரி சொதப்ப தான் வாய்ப்பு இருக்கா, அதை மட்டும் சொல்லிட்டு அப்படியே வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, நம்ம டாமினேட் பண்ணணும்னா தயவு செஞ்சு இந்த ரஞ்சி டிராஃபிலாம் ஆடுறாங்கல்ல, பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கல்ல, அவங்க நிலமை என்னங்கிறத நீங்களே ஸ்டாட்ஸ் எடுத்து போய் பாருங்கள். பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு நம்ம ரெகுலராக டெஸ்ட் கிரிக்கெட்டில் சான்ஸ் கொடுத்தா போதும். எடுத்து வச்சு போனேன், ஆனால் வாய்ப்பு இல்லை. அதுதான் ஐபிஎல்லில் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க ஈஸியாக இந்தியா டீமுக்குள்ளே வந்துடுறாங்க. ரஞ்சியில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சீசன் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி ரன் அடிக்கிறவங்க இப்போ வரது கிடையாது. ஒரு காலத்தில் இது இப்படி இல்லை. ஐபிஎல்ங்கிற ஒரு இது வந்துச்சு. ஓகே, அது ஒயிட் பால் கிரிக்கெட்டுக்கு சூப்பர். பட் டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரஞ்சி ட்ராஃபி பிளேயர்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ பேர் பெர்ஃபார்ம் பண்ணி லைனில் இருக்கான். இப்போ எப்படி மைண்ட் செட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, என் கண்ட்ரிக்கெலாம் ஆடல, நான் போய் எல்லா கிளப்பும் போய் ஆடிக்கிறேன், ஒரு ஊருக்கு போகிறேன், அந்த ஊரில் என்ன கிளப் இருக்குது, ஐபிஎல்லில் இந்தியாவுக்கு அடிக்கிறேன், அந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ்க்கு அடிக்கிறேன்ருக்கேன். அந்த மாதிரி இப்போ மாறப்போகுது. நீங்கள் வேணால் பாருங்கள், ரஞ்சி ட்ராஃபி ஆடி யூசிஎல்ல நான் T20 மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். டெஸ்ட் கிரிக்கெட்னு ஒன்று இருந்துச்சுன்னா அப்புறம் பயங்கர சொதப்பலாக தான் நடக்கும். ஸோ வந்து அந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம கண்டிப்பாக அவங்க திறமைக்கு சான்ஸ் கொடுக்குறோம். அவன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சான்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கான், சும்மா ஆடிட்டு கேட்கல. ஒரு காலத்தில் நமக்கு ராகுல் டிராவிட், சௌரவ் கங்குலி, விவிஎஸ் லக்ஷ்மன், சச்சின், கவாஸ்கர் இவங்கெல்லாம் கிடச்சதுக்கு காரணம் அந்த ரஞ்சி ட்ராஃபி தான். அது கண்டிப்பாக வந்து அதுலேருந்து பிளேயர்ஸ் தான் இந்தியா டெஸ்ட்லேயும் கண்டிப்பாக டாமினேட் பண்ணுவோம், நம்பர் 1 இருப்போம். தேங்க்யூ.